ஒரு டியூன் நிறைய டைரக்டர்ஸ் சைடு நல்லா வந்திருக்கு சார், இது யூஸ் பண்ணிட்டாங்க அப்படி கொடுத்து யாருமே அக்செப்ட் பண்ணாம கடைசியா அந்த டியூன் அக்னாலேஜ் பண்ணி அது சூப்பர் ஹிட் ஆன ஒரு டியூன் அப்படின்னா எப்படி சொல்றீங்க சார்? என்ன பாட்டு சார்? அப்படி வந்து இது ஆக்சுவலா ஊதா கலர் ரிப்பன் இருக்குது அப்படின்னா அது வந்து வேற இன்னொரு படத்துக்காக அது போட்டது. அப்புறம் அந்த டைம்ல அது செட்டே ஆகாம அப்படியே இருந்தது. அப்புறம் ஓகே மார்னிங் அது ஒர்க் அவுட் ஆகாம மதியாமே பொன்ராம் சாரை கூப்பிட்டு அப்படி இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குன்னு காமிச்சு அப்புறம் அவருக்கு அது ரொம்ப பிடிச்ச சீக்வன்ஸ்ல இல்லவே இல்லை. அப்புறம் வேற இன்னொரு ஒரு அதுக்காக லீட் சீன் அவர் பண்ணி அந்த அந்த பொண்ணுக்கும் அந்த ஊதா கலர் இதெல்லாம் அப்புறம் பாட்டு அமைஞ்சதுக்காக அவர் செஞ்ச விஷயம் நம்ம ஸ்கிரிப்ட்ல இல்லை. ஸோ அதெல்லாம் நடந்தது. ஓகே, உங்களுடைய கோ டு சாங் எப்போதுமே உங்களோட மாதிரி சூதிங்கா காமா வச்சுக்கிறதுக்கு உங்க கம்போசிஷன் சொல்றதுன்னா சொல்லலாம், ஜென்ரலாகவும் சொல்லலாம். எனக்கு ரொம்ப ராஜா சாரோடைய சுந்தரி கனால் செய்தி பார்த்த புக் பிகாஸ் ஆஃப் அந்த யூனிக்னஸ், அந்த சாங்கோட யூனிக்னஸ் அண்ட் தட் சாங் இட் செல்ஃப் அது ஒரு தனி ஸ்கிரிப்ட். அந்த பாடல் மட்டுமே அது வந்து ஒரு திரைப்படத்தில் இருக்கிற பாட்டா அப்படி பார்க்கணும். அந்த பாட்டுக்குள்ளேயே தனி கதை இருக்கு. அதில் வெறும் ஆரலாக கேட்கும் போதே இட் ஹாஸ் அ பிகினிங். அது ஒரு வார் ஃபீல்டில் நடக்குதுன்றது வெறும் நீங்கள் ஆரலாக கேட்டாலே அது வந்து கனெக்ட் ஆகும். அண்ட் இன்ஃபேக்ட் த கனெக்டிங் ரீஜன்ஸ் பிட்வீன் த பல்லவி அண்ட் த சரணம் அண்ட் தட்ஸ் another ஸ்டோரி. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப 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 அரெஸ்டிங்கான ஒரு சாங் அது. ஸோ அந்த சாங் நிறைய கேட்ட ஞாபகம் இருக்கு. அப்புறம் பம்பாய் திரைப்படத்தில் கண்ணாளனே சாங் வந்து அதுவும் கவுண்ட்லெஸ் டைம்ஸ். மாதிரி லைட்டா ஒரு லவ்விஷ் சோக சாங்ஸ் அப்படியே தெரியல முதல்ல நிறைய மெலடிஸ் கேட்பேன். நிறைய மெலடிஸ் பாடல்கள்லாம் பிடிக்கும். அது மாதிரி எம்எஸ்வி சார் டைம்ல இருந்து கேவி மாதவன் சார் டைம்ல நிறைய அது மாதிரி பாடல் நான் கேட்டேன். யாரையாவது பிளாக் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் பிளாக் பண்ணிருக்கேன். ஓகே, ஒன் மூவி யூ மிஸ்ட் அதை நினைச்சு அப்பப்போ லைட்டா வருத்தப்படுவீங்க அப்படின்னா என்ன? ஆமா, அது மாதிரி இருந்திருக்கு. நிறைய படங்கள் வந்து இருந்திருக்கு. பட் அந்த காரணங்கள் எல்லாமே ரொம்ப ஜெனுவனான காரணங்கள். ஏதாவது ஒண்ணு நினைச்சு லைட்டா நமக்கு ஹியூமன்லி பாசிபிளா அது வந்து ஒண்ணு எப்பவுமே நமக்கு இருக்கும்ல சார். சரி ஓகே நல்லா பண்ணிருக்காங்க, அந்த மியூசிக் டைரக்டர் சூப்பரா இருக்கு, பட் இருந்தாலும் நம்ம பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கலாம்காக இல்ல. பட் மிஸ் பண்ண ஃபிலிம்ஸ் வந்து நிறைய இருக்கு. பட் அது வந்து வந்த காரணங்கள்லாம் சில படங்கள் வந்து சம்டைம்ஸ் டைரக்டா அது நம்மளுக்குன்னு வராம வேற எங்கேயோ ஒன்று போயிட்டு அங்கே ஏற்கனவே 2-3 சாங் அது பதிவு பண்ணியிருப்பாங்க. அது பதிவு பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் அதை எடுத்துட்டு வச்சுட்டு தூக்கி வச்சுட்டு திருப்பி இங்கே வந்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வரும் இல்லையா. எனக்கு அது வந்து என்னன்னு தெரியல, எனக்கு அது எத்திக்கலாகவே அது சரியா இல்லையோ அப்படின்னு வந்து தோணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்கிரிப்ட் யோசிச்சுவாங்க, நம்ம இது பண்ணலாம். பட் இன்னொரு மியூசிக் டைரக்டர் அதில் ஈடுபட்டிருக்காரு, அது பண்ணியிருக்காருன்னா அது வந்து உங்களுக்கு வர வேண்டியது வராம போனது அந்த மாதிரி ஒரு படம் சார்? ஏன் அந்த மாதிரியும் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய நேம்ஸ்லாம் சொல்லி என்னன்னா அப்போ சம்பந்தப்பட்டவங்க நமக்கு அது வந்து காயப்படுத்துற மாதிரி இருக்கும். பட் இருக்குன்னா இருக்கு, கன்ஃபார்மா இருக்கு, அது எல்லாருக்குமே இருக்கும். உங்க லைஃப்ல நீங்க எடுத்த ஒரு தப்பான முடிவு, பி இட் ப்ரொஃபஷனல் ஆர் பர்சனல், ஏதோ ஒன்று தப்பான முடிவு எடுத்துட்டோம் ஓகே அப்படின்ற இல்லை எனக்கு அப்படியா ஃபார் ஷுர் சொல்லலாம். அப்படி இல்லை, ஃபார் ஷுர் ஐ கேன் சே. குக் பண்ணுவீங்களா நீங்க? குக்கிங் வந்து சுத்தமா வராது, சுத்தமா வெந்நீர் கூட வைக்க தெரியாது. நான் சில வார்த்தைகள் சொல்றேன், அப்போ டக்குன்னு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை நீங்க வந்து சொல்லுங்க. காதல் அது ஒரு பியூர் ஃபீலிங். வெற்றி தேவைதான் மனிதனுக்கு, பட் அது போதையா மாறாம பார்த்துக்கணும். ஓகே. துரோகம் ரொம்ப கொடுமையானது. அது வந்து அது யாருக்கு எப்படி நிகழ்ந்தாலும் எந்த ரூபத்துல நிகழ்ந்தாலும் அது ரொம்ப கொடுமையானது. இவ்வளவு நாள் நான் அதை இப்படி ஹேண்டில் பண்றேன், இதுக்கு மேல அதை இப்படி பாக்குறேன் ஆர் இப்படி நான் அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னு ஏதாவது உங்களுக்குள்ளே நீங்க யோசிச்சு வச்சிருக்கீங்க சார்? இல்ல அப்படி நீங்க எதுக்குமே வந்து ஒரு காஷன் எடுத்துக்கவே முடியாது லைஃப்ல. அதுதான் நீங்க என்னன்னா இப்போ ஒரு விஷயத்துல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, நீங்க அதை என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க சந்திக்கிற எல்லாரும் மேலேயும் அதை நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும்னு வந்து நினைப்பீங்க. அப்படி இருக்காது. ஏன்னா அவங்க வந்து சம்மந்தமே இல்லாம வேற இன்னொருத்தங்க சம்மந்தமே இல்லாம வேற இன்னொரு ப்ராப்ளமோட இருப்பாங்க. நீங்க அதை நீங்க அவங்க கிட்ட இருந்து கண்டுபிடிச்சு இவங்க கிட்ட இருந்து இந்த பிரச்சனை இருக்கா, இந்த பிரச்சனையில இருந்து விலகி இருக்கமே, அதுக்கு நீங்க புதுசா நீங்க டியூஷன் எடுத்துப்பீங்க அவங்க கிட்ட இருந்து. அதனால அது வந்து கஷ்டம். எவ்ரி டே இன் லைஃப் அந்த கான்ஸ்டன்ட் லேர்னிங்கும் அன்லேர்னிங்கும் இருந்துகிட்டே தானே இருக்கும். ஃபெயிலியர் வந்து அது வந்து இன்னைக்கோ நேத்தோ நடந்த ஒரு விஷயமா மட்டும் அதை எடுத்துக்கிட்டு அதை கடந்து அதை ரொம்ப பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு நாளைக்கு எப்படி வெற்றிகரமா அதை மாற்ற போறோம்ன்ற ஹோப்பு தான். எல்லாமே ஹோப்பு தான். ஏன்னா எப்பவுமே ஹோப்புன்ற வார்த்தை என்னன்னா இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு மனிதன் என் வாழ்க்கை எப்படியா வேணா இருந்திருப்போம், ஆனா நாளைக்கு இப்படி எனக்கு நல்லபடியா மாறிடுன்ற நம்பிக்கையோட தான் ஒவ்வொரு மனிதனும் உறங்குறான் முழிக்கிறான். ஸோ அதனால ஹோப்பு தான்.
பணம் வந்து நிறைய வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை, சொல்லப்போனால் வாழ்க்கையோட ஒரு சில சந்தோஷங்களை அதை தீர்மானிக்கிற இடத்துல இருக்கு. பொருளாதாரம் வந்து இருக்கு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஐயோ பணம்லாம் ஒன்றும் கிடையாது லைஃப்ல தான், நம்ம என்னதான் டைலாக் பேசலாம். பட் சில பேருடைய வாழ்க்கையில அது சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கே பொருளாதாரம் வந்து ரொம்ப முக்கிய பங்கா இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய அம்மாவையோ உங்க தங்கையோ நீங்க ஒரு மாட்டு வண்டியில கூட்டு போனாலுமே அவங்க சுகமா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும், உங்களுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு சைக்கிள்ல கூட்டு போனாலும் சந்தோஷமா தான் இருக்கும். ஒரு கார்ல கூட்டு போனா இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஒரு ஃப்ளைட்ல கூட்டு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அங்க பொருளாதாரம் இருக்கு, அது இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம அது தேவைதான், அது உங்களை ஆட்சி செய்யாம பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட ஆஸ் அ மியூசிக் கம்போசராக இந்த பார்ட் ஒரு இந்த ஒர்க் இவங்க பண்ணது, இந்த பாட்டில் இவங்க பண்ண ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்களா? அப்படி சொல்லுங்க சார். ராஜா சாரோட நிறைய இருக்கும் ஆஃப்கோர்ஸ், நீங்கள் ஆல்ரெடி ஒன்று சொல்லிட்டீங்க. அதை தாண்டி இன்னொன்று ஏதாவது ஆஸ் அ மியூசிக் டைரக்டராக உங்களை வியக்க வச்ச ஒரு சாங்? இந்த சாங் தம் 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 அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அக்ராஸ் லாங்குவேஜஸ் நிறைய, அது வந்து எனக்கு மியூசிக்கலாகவே ரொம்ப பிடித்த ஒரு பாடல். அவருடைய அரேஞ்ச்மெண்ட், அவருடைய கார்டு அரேஞ்ச்மெண்ட், ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட், அந்த சாங்கில் மட்டும் இல்லை, நிறைய சாங்கில் ராஜா சாரில் வியந்து பார்த்தது ஸ்ட்ரிங்ஸ் அரேஞ்ச்மெண்ட். அப்புறம் இந்த ஹார்மனி பண்ணுறது, வோக்கலாக ஹார்மனி பண்ணுறது, இந்த முக்கியமாக இந்த கவுண்டர் பாயிண்ட்லாம் வாசிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருக்கும் அவருடைய சாங்ஸ். ரஹ்மான் சார் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணாலனே, அதே மாதிரி வெண்ணிலவே சாங் ரொம்ப பிடிக்கும். மின்சார கனவுல நிறைய கவுண்ட்லெஸ் மெலடிஸ் சாருடைய கம்போசிஷனில். அப்புறம் கண்ணாம்பூச்சி என்னடா பாடல், இந்த மாதிரி நிறைய சாங் சொல்லலாம் சார்து. குட் ஓல்ட் டேஸ், அந்த பாலான்னு ஒரு திரைப்படம், என்னை தீண்டி தீண்டி தீயை மூட்டுகிறாய், அந்த பாடலாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் காதல் சாம்ராஜ்யம்னு ஒரு படம், அதில் வந்து அதுலேயும் ஒரு பாடல் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த ஓவியான்ற ஒரு பாடல், அது நான் சொல்கிறது வந்து குட் ஓல்ட் டேஸ் ஆஃப் இது, அந்த டைம்லேருந்தே யூனோ கான்ஸ்டன்ட்லி லிஸ்னிங் டு யுவன் சாருடைய சாங்ஸு. அண்ட் இப்போது ரீசெண்டாக வந்த அவருடைய சாங்ஸ் வரைக்குமே எல்லாமே ஆல்மோஸ்ட் I listen to each and every song and to each and every composer, even a new composer I listen. Okay. ஹாரிஸ் சார் பொறுத்த வரைக்கும் எனக்கு அஃப்கோர்ஸ் வசீகரா, அதை தாண்டி நிறைய படங்கள். எனக்கு மஜ்னு ஆல்பம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஆல்பமாகவே பயங்கர ஒரு வெரைட்டி இருக்கிற ஒரு ஆல்பமாக இருக்கும். நிறைய ஆல்பமாகவே சூப்பராக இருக்கும். 12B எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ கூட லேட்டஸ்டாக மக்கா மிஷி ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நிறைய சாரோடைய சாங்ஸ் எனக்கு பிடிக்கும். அனிருத் சார், அனி வந்து ஹீஸ் என்ன சொல்றது, முக்கியமாக தியேட்ரிக்கல் ஆடியன்ஸோடைய பல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கரெக்டாக வந்து கேட்டர் பண்ணக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக நான் பார்க்குறேன். அண்ட் இட்ஸ் காட் அ கிரேட் வைப் வித் இந்த ஒரு யங் ஜென்ரேஷனுடைய அந்த இது இருக்குது. அண்ட் பட் அவருடைய யூனோ லவ்லி மெலடிஸ் விச் ஹி மேட், முக்கியமாக அந்த வணக்கம் சென்னை ஆல்பம் இஸ் அது that's a wholesome album as an album, and 3 album, and you know there are songs. இப்போ முக்கியமாக அந்த மாதிரி கமர்ஷியல் ஃபிலிம்ஸ்குள்ளே வரும்போது அங்கே கொஞ்சம் அஃப்கோர்ஸ் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் லேசி நம்பர்ஸும் ரொம்ப ராஞ்சிங்கான தீம் மியூசிக்கும் அப்படி தான் வந்து தேவைப்படும். பட் whereas even the Katti album I really liked it as an album. So அதுலேயும் இருக்க சாங்ஸ் which had commercial songs, அந்த விஷால் டட்லானி பாடின ஆத்தி உனனி அந்த பாடலாம் ரொம்ப பிடிக்கும். வாவ், ஒரு மாதிரி எல்லா அப்டேட்டோடயே தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு லிசனராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். பிஃபோர் இல்லை, நம்ம என்னன்னா நல்ல ருசியாக சாப்பாடு சாப்பிட்ற ஒரு கஸ்டமர் நான் ஏன் ஹோட்டல் ஓனராக நினைக்கணும். ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின். உங்களோட பேக் போன் அப்படின்னா? பேக் போன் வந்து நிச்சயமாக அப்பா அம்மா, அவங்களுடைய பெரிய சப்போர்ட். அதுக்கப்புறம் என்னுடைய குருஸ், மியூசிக்கலாக பார்த்தா என்னுடைய குருஸ், ஏன்னா எக்கச்சக்க குருஸ் எனக்கு. அப்துல் சத்தார்ன்ற ஒரு குரு, அவர்கிட்ட தான் 8 grades நான் பியானோ போட்டிங் முடித்தேன். வெங்கடேஷ் மாஸ்டர், அப்புறம் ரஜீவன் டி அப்படின்ற மாஸ்டர் கிட்ட பாப் சாங்ஸ் பேலட்லாம் வாசிக்க கற்றுக்கிட்டேன். இன்ஃபேக்ட் அவருக்கு நான் சப்ஸ்டியூட்டாக வாசிக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைச்சது 1 year. இப்போ பார்க் ஷெரட்டன் இல்லை, அதுக்கப்புறம் க்ரௌன் பிளாசான்னு மாதிரி இப்போ இடமும் இடிச்சிட்டாங்க. அந்த பார்க் ஷெரட்டனாக இருக்கும்போது நான் வீக்லி ஒன்ஸ் நான் உங்கள் லாபியில் நான் வாட்சிட்டு இருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர் இன்ஃபேக்ட். அப்புறம் சேகர் மாஸ்டர்னு ஒரு மாஸ்டர் கிட்ட இல்லைன்ட்டு இது ஹிந்துஸ்தானி அவர்கிட்ட கற்றுட்டு இருந்தேன். அப்புறம் மகாலட்சுமின்னு ஒரு அம்மா ஃப்ரம் மயிலாப்பூர் ஃப்ரம் இந்தியன் கிளாசிக்கல் கற்றுக்கிறதுக்காக. ஸோ இதெல்லாமே. அண்ட் சுரேஷ்ன்ற மாஸ்டர் கிட்ட ட்ரம்மிங் கற்றுக்கிட்டு இருந்தேன், லைவ் ட்ரம் கிட்ட. அண்ட் லவ்லி கீபோர்ட் பிளேயரான ப்ரோக்ராமர் ஜிம் சத்யா, அவர்கிட்ட தான் எனக்கு வந்து
ப்ரோக்ராமிங் அப்போல்லாம் இப்போ இன்னைக்கு நம்ம மியூசிக் ப்ரொடக்ஷன் சொல்கிறோம், அப்போல்லாம் சீக்வென்சிங் சொல்லுவோம், கீபோர்ட் சீக்வென்சிங் சொல்லுவோம். அதெல்லாம் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. இந்த நிறைய பேர் பர்சனல் லெவலில் அம்மா அப்பா தவிர பர்சனலாக எப்படி சொல்லணும்னா ஒரு பேக் போன் யூ கோ டு பர்சன். ஓகே, நம்மளை சொல்லாமே சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இல்லை அது வந்து கண்டிப்பாக என் ஒய்ஃப் ஃபேமிலி. ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட் அண்ட் யூனோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் வந்து அமைவது அது வந்து ஐ திங்க் ஐம் so blessed to have her. நீங்கள் சுசீந்திரன் சார் காம்போவே வந்து ஒரு சூப்பர் காம்போ அப்படிங்கிறது தெரியும். ஸோ மறுபடியும் ஒரு லவ் ஸ்டோரிக்கு இணைஞ்சிருக்கீங்க, எப்படி இருக்கு சார்? ஃபீல் ஸோ குட். ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் அவருடைய காம்பினேஷனில் ஒரு லவ் ஸ்டோரின்றது பேர் தான் 2K லவ் ஸ்டோரின்னு இருக்கு, பட் உள்ளுக்குள்ள ஒரு வேரிட் எமோஷன்ஸ் வந்து இருக்குது. And it talks a lot about friendship இந்த படம். And this is my 9th collaboration. ஸோ நீங்களும் நிறைய லவ் ஸ்டோரிஸ்க்கு வந்து தனியாக சுசி சார் இல்லாமல் தனியாக நிறைய லவ் ஸ்டோரிஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சார் கூடயுமே பல படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த 2K லவ் அப்படின்றதுக்கு ஏதாவது தனி அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்படுதா சார்? இப்போ லவ் இப்படி மாறி இருக்கா அப்படின்ற ஏதாவது ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இருந்ததா? லவ்னு மட்டும் இல்லை, இப்போ பொதுவாக அந்த ஒரு ஜென்ரல் இப்போ பசங்களுடைய ஒரு ஆட்டிடியூடுன்னு இருக்கு இல்லையா, அதுலேயும் ஒரு பெரிய சேஞ்ச் நம்ம எல்லாருமே தானே பார்க்குறோம். இப்போ நீங்கள் உங்களுடைய வயசுக்கே நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, நீங்களே நம்ம கொஞ்சம் ரொம்ப ஓல்டாக திங்க் பண்ணுறோமோ அப்படின்ற ஃபீலுக்கு உங்கள் வயசுக்கே தோன்ற அளவுக்கு தானே இப்போ இருக்குது இல்லையா அடுத்த ஜென் பசங்க. அது வந்து அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் மெச்சூரிட்டி லெவல் கூட சொல்ல முடியாது, பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் அது வந்து பயங்கரமாக இருக்காங்க பசங்க. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. நீங்கள் இருக்க ஒரு 8 வயசு 10 வயசு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் தெரியுது. காரணம் நிறைய வந்து கன்சீவ் பண்ணுற விஷயங்களே இட் இஸ் த்ரூ ஆன்லைன் மீடியம் மூலயமா நிறைய கற்றுக்குறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்கிறதுனால. ஸோ அது வந்து நாலேஜ் வந்து நல்லா இருக்கு. பட் என்னமோ சம்வேர் ஐ ஃபீல் தேர் எமோஷனலி வீக் அப்படின்ட்டு அது வந்து ஜென்ரலாக இருக்கு. அதாவது டக்குன்னு அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வந்து வர மாட்டேங்குது. டக்குன்னு வந்து ஏன்னோ we are lost அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துடுது. அண்ட் ரொம்ப ஹேஸ்டி டிசிஷன்ஸ் வந்து டக்குன்னு எடுத்துடுறாங்க. ஸோ அது வந்து இப்போ அவங்களுடைய ஜென்ரல் எமோஷ்னலாகவே இவ்வளோ விஷயங்கள் கோத்ரூ பண்ணுறதுனால ஸோ இன்னைக்கு இருக்கிற ஒரு லவ் ஸ்டோரியும் வந்து இப்போ அவங்களுடைய பவுன்ஸாக தானே இருக்கும். ஸோ அதனால கொஞ்சம் அப்படி இருக்கிறது வந்து கொஞ்சம் சில இடங்கள் வந்து வேடிக்கையாகவும் இருக்கு, சில இடங்கள் வந்து இப்போ இப்படிலாம் மாறிட்டு இருக்கு போல இருக்கு. இப்போ வந்து கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா இப்போ எப்படி இருந்தா இப்போ கட்டெரும்பு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. பட் ஒரு கிரியேட்டரா உங்க மேல இருக்கிற பார்வை எப்படி சார்? ஏன்னா லைக் வந்து இப்போ நீங்க வந்து நேஷனல் அவார்டு வாங்குறீங்க, ரஜினி சார் கூட ஒர்க் பண்றீங்க, அப்போ வந்து ஆடியன்ஸா அவங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா, ஓகே சார் அடுத்து நீ பெருசா அப்படி பண்ண போறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் த ஃபிலிம் நான் சொல்ல வரேன், அப்படி பண்ண போறாங்க அப்படின்ட்டு நாங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தோம். உங்களுடைய அந்த கிராஃப் வந்து எப்படி அது நீங்க பிளான் பண்ணிட்டதா இல்ல எப்படி அமைஞ்சது அப்படின்றது? அப்படிலாம் பிளான் பண்றதுலாம் ஒண்ணுமே வந்து கிடையாது. பிளஸ் லைஃபே நீங்க என்ன பாக்குறீங்கன்றது தானே முக்கியம். நீங்க மத்தவங்க பாக்குறவங்களுக்காக நீங்க வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? இப்போ இப்படி ஒண்ணு பண்ணிட்டோம், அடுத்து வந்து இப்படி நினைச்சாதான் இப்படி ஒண்ணு பண்ணாதான் கெத்துன்னு சொல்லி, அதாவது நான் சொல்றது இட்ஸ் நாட் அபவுட் சீங்க மியூசிக்கலா யூ கேன் டூ எக்ஸ்ட்ரீம்லி வெல், அதை தாண்டி பட் இந்தந்த மாதிரி டிசைன்ல இந்தந்த மாதிரி ஆர்டிஸ்ட் நடிச்சு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் வேல்யூவோட இந்த மாதிரி டைரக்டர் வேல்யூவோட அது வர படங்களுக்கு மட்டும்தான் நீங்க பண்ணாதான் கெத்துன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ தெரிஞ்சு அக்ராஸ் டைம் நீங்க அதை வந்து சர்வைவே பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இப்போ என்னைக்குனாலுமே வந்து டெபியூட்டன் டைரக்டர் வந்து அவங்களுக்கு எந்த ஒரு அட்ரஸும் இல்லாமல் விலாசமும் இல்லாமல் தானே வராங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர்னு ஒன்று கிடைக்கணும், ஒரு சம்மந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டும் ஒன்று தேவைப்படுது தானே பேரலி. அதான் வந்து வெறும் இந்த மாதிரி எனக்கு அந்த பிக் ஸ்மால் மேலே பெரிய அட்ராக்ஷன் நீங்கள் முதல்லேருந்தே ஃபிலிமோகிராஃபி பார்த்தீங்கன்னா அப்படி அந்த கட்டாயத்துக்குள்ளே நான் போயிருக்கவே மாட்டேன். எனக்கு என்னென்னா எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஓகே சம்டைம்ஸ் அது ஸ்கிரிப்டே கூட இருக்காது, அந்த சம்மந்தப்பட்ட பர்சன் நம்மளுக்கு பிடிக்கும், அந்த டைரக்டர் நம்மளுக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும், இல்லாட்டி ஒர்க் பண்ணாத காம்பினேஷனாக இருக்கும். சரி வைட் சில படங்கள்லாம் வந்து ஒர்க் பண்ணாத காம்பினேஷன் இருக்கும், கதையாக பெருசாக கூட இருக்காது, ரொம்ப சுமாராக தான் இருக்கும். அது நம்ம கேட்கும் போது கூட தெரியும் தான். பட் அது வந்து ஓகே நம்ம இந்த காம்பினேஷன் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு தோணும், இந்த டைரக்டரோட நம்ம ஒர்க் பண்ணல வை நாட் பண்ணலாம்னு தோணும். சம்டைம்ஸ் சின்ன படமா இருக்கும், எதுவுமே விலாசம் இருக்காது, முகவரியே இருக்காது, ப்ரொடக்ஷன் புதுசாக இருக்கும், டைரக்டர் புதுசாக இருக்கும், பட் கண்டென்ட் ஏதோ ஒரு ரொம்ப நியாயமாக ஹானஸ்டாக ஒரு கண்டென்ட்டோட எடுத்துகிட்டு வந்து அது நீங்கள் தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படி வர ஆளுங்கிட்டு அவங்களுக்கு நம்ம ஹானத் பண்ணிட்டு போகிறதுல என்ன இருக்குது? சரி சம்பளம் குறைவாக கிடைக்குதா, சரி வாங்கிக்குவேன், என்ன இப்போ பிரச்சனை? இப்போ அதில் எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு என்ன இப்போ அதனால வந்து ஒன்றும் அப்படி நினைக்க போகிறது கிடையாது. அதான் சொல்கிறேன், என்னுடைய தேவைகளோ என்னுடைய ஆஸ்பிரேஷன்ஸோ ரொம்ப 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 நார்மலான
தேவைகள் தான். ஸோ அதனால வந்து நம்மளுக்கு இதை பண்றோம், இதை பண்ணிட்டு அடுத்து அதை பண்ணா நம்ம சம்பளம் இவ்வளவு ஹைக் ஆகும், அப்புறம் இது இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு கால்குலேஷனுக்குள்ள அப்படி போனதே இல்லை. எப்போதுமே போனதில்லை. ஏன்னா சார் இப்போ உங்களை பார்க்குற எங்களுக்கே அந்த ஃபீலிங் ஒன்று இருக்கு. சார் வந்து இப்போ ரஜினி சார் கூட பண்றாரு, கண்டிப்பா அடுத்து ஒரு திருப்பியும் ஒரு அஜித் சார் கூடயோ, திருப்பி விஜய் சார் கூடயோ, இல்லை திருப்பி கமல் சார் கூடயோ, இல்லை ஏதோ அந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு ஃபேன்ஸ்க்கு ஒரு ஆசை அப்படின்னு வச்சுக்கலாமே சார். அப்படி உங்களுக்கு இண்டிவிஜுவலா உங்களோட ஹார்ட் ஒர்க் மேல அப்படி உங்களுக்கு சில அந்த ஒரு தாட் இருக்கும்ல சார், ஓகே நம்ம இது பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் நம்ம இதுவா இருக்கும், அப்படி நீங்க என்ன யோசிச்சீங்க? சம்திங் டிசப்பாயிண்ட் யூ சார்? அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு என்னன்னா சம்டைம்ஸ் அந்த மாதிரி வரும்போது, அந்த மாதிரி அமையும் போது நம்ம அதை வந்து ஐயோ இது மாதிரிலாம் ஏன் நம்மளுக்கு வருது நம்ம கேள்வி கேட்டு அதை நம்ம விலகி போறதும் கிடையாது. அது நம்ம வரப்போது நம்ம செய்யதான் போறோம். பட் அதை வச்சு என்னுடைய அன்றாட வாழ்க்கையோ, அதை வச்சுதான் என்னுடைய அன்றாட சந்தோஷத்தையும் நான் டிசைட் பண்ணிக்கிறது கிடையாதுன்னு சொல்ல வரேன். அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து இது வந்து என்னுடைய மென்டல் ஹெல்த்தையோ, இது வந்து என்னுடைய மென்டல் பீஸையோ, என்னுடைய அன்றாடம் 6 hours to 8 hours ஆஃப் ஸ்லீப்பையோ அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, அது எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் கூட எனக்கு அது வேணாம் தான். அவ்வளவுதான். ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் ஜஸ்ட் யூ, இட் இஸ் ஜஸ்ட் யோர் மென்டல் பீஸ். நத்திங் எல்ஸ் கேன் டிஸ்டிங்விஷ் தட். அது வந்து இதுதான் கொடுக்கும். மேபி பார்க்குறவங்களுக்கு மேபி எக்ஸைட் பண்ணலாம், இதாக இருக்கலாம். ஏன் ஹாப்பினஸ்ல அது நீ எப்படி தீர்மானிக்க முடியும்ன்றது ஒரு கேள்வி இருக்கு. அதுல எப்பவுமே கண்டென்ட்டா தான் வந்து இருக்கேன். அதுல வந்து எனக்கு அதான் சொல்றேன், நான் எந்த லெவலுக்கு வந்து நினைக்கிற ஒரு ஆள்னா, முழிச்சுட்டு நீ கண்ணு முழிக்கிறோம், ஐயோ நம்மளுக்கு கண்ணு தெரியுது, ஐயோ நம்மளால மூச்சு விட முடியுது, சூப்பர், நம்ம கால் கீழே வைக்கிறோம், கால் தரையில படுது, உணர முடியுது, எந்திரிச்சு நிக்க முடியுது, கடவுளே ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு வேலையை ஆரம்பிக்கிறதுனால. ஸோ அப்படி அந்த லெவலுக்கு இருக்கும் போது நம்மளுக்கு என்ன அதான் சொல்றேன், சில பேருக்கு வந்து இது கிடைக்கணும், இது லைஃப்ல நீங்க இதை அச்சீவ் பண்ணணும், அதை அச்சீவ் பண்ணணும். அப்கோர்ஸ் அதுக்குன்னு ஆஸ்பிரேஷன்ஸோ அச்சீவ்மெண்ட் நீங்க வந்து இதெல்லாம் இது பண்ண, அதாவது உங்களுக்கு எய்மே இல்லாம எப்படி அப்ப என்னங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு பவர் டிரைவிங் ஃபோர்ஸ் என்னங்க அப்படின்னு கிடையாது. அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கும். பட் நீங்க அன்றாடம் நீங்க அதை வச்சுக்கிட்டு அதுதான் யாட் ஸ்டிக்கா வச்சுட்டு நீங்க ஒர்க் பண்ணும்போது your day-to-day mental health and mental peace is at stake. அதை நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை அப்படி பாக்குறேன். ஸோ அதனால எனக்கு அது ஒரு இஷ்யூவா எடுத்துக்கிட்டதே வந்து கிடையாது. இப்போ நான் வந்து ப்ரொடக்ஷன் பண்றேன் அப்படின்னா வந்து இப்போ அது எனக்கு வந்து பெரிய ஒரு ஹெட்டேக்கா இருக்க போகுது. இப்போ இப்படி ஓகே இந்த மாதிரி சைஸ்ல இப்படி ஒரு ஸ்மால் ஃபிலிமா ஒன்று பிளான் பண்றோம், இது எப்படி பண்ண போகுது, how is that going to do well, அது நம்ம கரெக்டாக ப்ரொமோட் பண்ணுறோமா, மார்க்கெட் பண்ணுறோமா அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ வந்து வேற எப்போ என்ன மாதிரி டெசிக்னேஷன் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. எண்ட் ஆஃப் த டே ஹவு யூ டிசைன் யோர் லைஃப்ன்றது தானே. நீங்க எதுவா நடந்தா எனக்கு இதுல சந்தோஷம், இது நடந்தாலே எனக்கு இது போதுமானது அப்படின்ற ஒரு நிறைவுன்னு வந்துட்டு இந்த கண்டென்ட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நான் அடக்கி பாத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால எனக்கு I'm okay with it. ஸோ நீங்கள் வந்து சார் உங்களோட ஃபில்மோகிராஃபியில் பார்க்கும்பொழுது எங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய புதுமுகங்களோடய ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பெரிய டைரக்டர் ஆக்டர்ஸ் கூடயுமே வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பெரிய படம் அண்ட் சின்ன படம் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அது வெள்ளிக்கிழமை தான் டிசைட் ஆகுது, எது பெரிய படம் சின்ன படம்ன்றது. நம்ம பண்ணும் போது என்ன எல்லாம் ஒரே படம் தான், 2 மணி நேரம் ஓடுது, 2.5 மணி நேரம் ஓடுது, அண்ட் மியூசிக்கலி எல்லாம் ஒண்ணுதான். அந்த படத்துக்கு தேவை என்னவோ அதுதான் வந்து பண்ண போறோம், பாடலாவும் பண்ண போறோம். ஏன்னா பெரிய படங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் பெருசா கிடைக்கும், சின்ன படங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் அவ்வளவா இருக்காது. பட் அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மன நிறைவு இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய ஏன்னா ஸ்மால் ஃபிலிம்ஸ் வந்து அதெல்லாம் மோஸ்ட்லி கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸா இருக்கும். It doesn't take a ride on the ஆர்டிஸ்ட பேஸ் பண்ணி அப்படின்ற அவங்களுடைய ஸ்டார்டமோ அவங்களுடைய ஃபேண்டமோ பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி இல்லாம பியூரா தனியா ஸ்கிரிப்டா இது வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இட் வில் டூ வண்டர்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன், நீங்க இதுக்கு ஆன்சர் சொல்றீங்களா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க இஷ்டம் அப்படின்ற மாதிரி. உங்களுடைய ஒரு காம்படிட்டர், அப்படி ஒரு ரைவல், ஒரு காம்படிட்டர் அப்படின்னா ஒரு ஹெல்தி காம்படிஷன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? காம்படிட்டர் நம்ம அப்படியே நம்ம அது பார்த்ததே இல்லை. நம்ம ஆக்சுவலா நான் வந்த சமயத்திலேயே வந்து நான் அப்போ ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது 19 வயசு. ஸோ அப்பவே நம்மளுக்கு என்ன மைண்ட்னா, மற்றவங்க நம்மள முதல்ல எப்படியா பார்ப்பாங்க, எப்படி முதல்ல ஏத்துக்குவாங்க, அதுதான் எனக்கு இந்த ஒரு கேள்வி வந்து ரைட் ஃப்ரம் த டாப்ல இருந்தே வந்து இருந்தது. நான் ஒரு ரெக்கார்டிங் ஆர்டிஸ்ட், அதாவது நீங்க இது வந்து வெளிவந்த பிறகு இசையமைப்பாளர் ஆன பிறகு இருக்கிற பிம்பம். ஒரு ரெக்கார்டிங் ப்ராசஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா அப்போ நான் ஆரம்ப காலத்துல நான் பண்ணும்போது அந்த டைம்ல ஐ வாஸ் தி யங்கஸ்ட்
மியூசிக் டைரக்டர். ஸோ அப்போ நான் பண்ணும்போது நம்ம கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், மியூசிஷியன்ஸ் எல்லாருமே மூத்த வயதா ஆட்களாக தான் வந்து இருப்பாங்க. எல்லாருமே ஈஸியாக ஒரு 40+ 50+ ஆட்களோட தான் வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போவே என்னன்னா நம்ம சொல்கிறத கரெக்டாக சொல்லி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட முடியுமா, நம்ம ஒர்க்கை அவங்ககிட்ட நம்ம சொல்லி வாங்கிட முடியுமா, அவங்கள நம்மள ஒரு வேளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்களோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதே வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் படம் வந்த போதுமே இருந்தது மனதளவில். இது எப்படி முதல்ல மற்றவங்களுடைய அக்செப்டன்ஸ் முதல்ல எப்படி இருக்கும். ஸோ அதனால வந்து இட் இஸ் நாட் தட் நம்ம மற்றவங்க நம்மள பயங்கரமாக காம்படிட்டராக நினைக்க மாட்டாங்களா. அப்புறம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வென் லைட் ஸ்டார்டட் ஷைனிங் ஆன் யூ, அப்போ இன்னும் மற்றவங்க நம்மள சம்மந்தமே இல்லாதவங்களாம் கூட நம்மள வந்து எதிரியாக நினைக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம கோ த்ரூ பண்ண போறோம். அந்த எனிமிட்டி ஆர் அந்த 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 ஹேட்டையோ அது மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? காம்படிஷன் அந்த ஃபீல் பண்ணிருக்கீங்க. காம்படிஷன்னா நம்மள இன்னொருத்தங்க இந்த மாதிரி நினைக்கிறாங்கன்றது நம்மளுக்கு எப்படியாவது காது மூலியமா வந்துரும் இல்லையா. யாரை எப்படி வந்து நினைக்கிறாங்க, எப்படி பண்றாங்கன்றது அது நம்மளுக்கு காது மூலியமா வரும், அது பராம இருக்காது. பட் அதை தாண்டி என்னன்னா நம்மளுடைய ஒர்க்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி போறது தான். அதான் நான் சொல்றேன், எல்லாமே ஒரு காலம் தான். இருக்கிறதுலயே வந்து வேர்ஸ்ட் எனிமி உங்க லைஃப்ல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா காலம் தான் சொல்றேன். ஏன்னா அதுதான் வந்து உங்களை வந்து உச்சத்துல கொண்டு போய் வைக்கிறதோ, இறக்கி விடுறதோ, காலவாரி விடுறதோ, இது எல்லாமே வந்து காலம் தான் வந்து உங்களை வந்து தீர்மானிக்கும் இல்லையா. ஸோ அதுக்குதான் நம்மளுக்கு என்னன்னா உங்களுடைய கான்சியஸ் ஃபீலிங்க்கு நீங்க என்னவா அப்ளை பண்றீங்க, என்னவா வாழ்றீங்கன்றது மட்டும்தான் இங்க விஷயமே. யூ வெர்சஸ் யூ தான். அதனால வந்து நம்ம இவ்வளவு காம்படிட்டர் அப்படின்லாம் வந்து நினைச்சதே இல்லை. நம்மளுக்கு ஒரு ஒர்க் கிடைச்சிருக்குது, அதை நம்ம சரியா பண்றோமா, அவ்வளவுதான். அது மற்றவங்களுக்கு வந்து என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லாதபடி நம்ம பாத்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட்ல இருக்கும். சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து என்கிட்ட ஒரு குட்டி ரேபிட் ஃபயர் இருக்கு. ஸோ நீங்க வந்து இட்ஸ் ஆல் அபவுட் யூ, யோர் தாட் ப்ராசஸ், அது நாங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஓகே, குவிக்கஸ்ட் கம்போசிஷனா எவ்வளோ மினிட்ஸ்ல முடிச்சிங்க எந்த பாட்டு? குவிக்கஸ்ட் காம்பனா வந்து மேக்ஸிமம் நம்ம சாங்ஸ் எல்லாமே ஒரு 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 1/2 hour 20 minutes 25 minutes அப்படிதான் இருக்கும் ஒரு பேசிக் கம்போசிஷன் பண்ணுறது. அதுக்கப்புறம் உட்காந்து ஆர்கஸ்ட்ரேஷனுக்கு டைம் எடுப்போம். பட் பேசிக் டியூன் வருது எல்லாமே. ஸோ ரொம்ப உட்காந்து அதை தெரிகிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாட்டே விட்டுருவேன். ஸோ அப்படிதான். ஸோ அதனால வந்து வந்தது எல்லாமே குவிக்காக வந்தது தான். ரிலீஸ் ஆகி நம்ம லாக் பண்ணி பண்ணது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஒரு டியூனுக்காக ரொம்ப தேடிக்கிட்டே இருக்கும், அது கிடைக்கவே மாட்டேங்குதுன்னா அந்த சப்ஜெக்டே மூடி வச்சுட்டு வேற சப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுதான். ஸோ அப்படிதான். டக்குன்னு மைண்டுக்கு வருது சார், ஒரு 20 minutesல முடிச்சிட்டேன் அப்படி வச்சோடனே டக்குன்னு வந்துச்சு அப்படின்ற மாதிரி. அப்படின்னா பிகினிங்லேருந்தே இருக்கு. நம்ம இது அழகிய சொல்லான்னு ஒரு பாட்டு இருக்கு முன்னாடி, லாங் டைம் பேக். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அப்போ வெறும் ஃபியூ மினிட்ஸ்ல உட்காந்து அப்படியே ஒரு ஆஃபீஸ்லேயே உட்காந்து அப்படியே பண்ணது தான். சொல்லி தாமரை மேடம் அப்போ தாங்க சொல்லி அவங்களும் பாடல் எழுதி அப்படி நடந்தது தான். நிறைய இருக்கு. இதுலேயும் கும்கிலையும் சொய் பாட்டெலாம் வந்து நேரடியாக உட்காந்து அப்படியே ஸ்பாட்லேயே உட்காந்து கம்போஸ் பண்ணி பண்ணுறது தான். நான் நிறைய அந்த மாதிரி நான் ஒரு கைண்ட் ஆஃப் அ பர்சன் ஃப்ரம் தி ஓல்ட் ஸ்கூல் அண்ட் இப்போ இந்த மிட் ஏரியாவும் இது பண்ணி இப்போ கண்டெம்பரரியும் இந்த ஸ்கேல் வைடாக பார்க்குறேன் இல்லையா. பிகாஸ் ஐ டூ நோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஆல்பம் ரிலீஸ் ஆகும்போது இட் வாஸ் ஆன் கேசட் and the time of CD came in and now we are into digital streaming platforms இல்லையா. ஸோ இந்த இதுல இருந்தே வந்து பார்த்துட்டு இருக்கறனால அதெல்லாமே கிராஸ் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வந்து கொடுத்துருக்கு. அண்ட் நிறைய சாங்ஸ் இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நிறைய பியூட்டிஃபுல் மெமரிஸ் இருக்கு ஒவ்வொரு சாங் பின்னாடியும்.